யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நமது யூனிவர்ஸ் நேயர்களுக்கு முதலில் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களையும் உலகத் தமிழர்கள் அத்துணை பேருக்கும் எத்தனை நாடுகளில் இருந்தாலும் அவர்கள் அன்னை தமிழ்நாட்டை நோக்கி உங்கள் திசை திரும்பும் என்கின்ற வகையில் இந்த அன்னை தமிழ்நாட்டிலிருந்து உங்களை வாழ்த்துக்கள் பதிவு செய்வதில் நான் பெருமை அடைகிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களையும் வேண்டி விரும்பி நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த ஆண்டு எண்ணியது எண்ணியாங்கு நடைபெற இயற்கை அன்னை உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் வாழ்த்துக்களும் கொடுப்பார் என்று உறுதியாக நம்புகிறேன் தோழர்களே. வணக்கம். இன்றைக்கி கண்டேன் பராசக்தியை அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு மன நிறைவான ஒரு செய்தியாக நான் இப்போ இந்த சேனலில் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களில் நான் பதிவு செய்கிறேன்னு இருக்கிறேன். இன்றைக்கி நீங்களும் நானும் உரையாடக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மொழியினை காப்பதற்காக நாம் தமிழர்களுக்கு, தமிழுக்கும், தமிழ் நிலத்திற்கும், அதாவது உழைப்பாளர் சொல்கிறோம் இல்லையா, உழைப்பாளர்கள் உழைத்து பிழைக்கக்கூடிய அந்த நிலத்திற்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய அளவிற்கும் நாம் தலைநிமிர்ந்து நிற்பதற்கும் தன்னுடைய உடலை ஆகுதியாக்கிய அந்த தியாகிகளுக்கு ஒரு வீர வணக்கத்தை நாம் செலுத்துவதிலும் நாம் முக்கிய கடமையாற்றியிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி ஜனவரி 15ஆம் தேதி. இந்த ஜனவரி 15ஆம் தேதியை தான் நமக்கு தை திருநாள், தை முதல் நாள் வச்சுக்கிடுவோம், முடிஞ்சிருச்சு. ஆனால் அதே நாளில் தான் வீர வணக்க நாள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறோம். அது யார் அப்படி என்று கேட்டால், அன்னை தமிழ்மொழியை காப்பதற்காக நமது தாய்மொழியை அழித்து இன்னொரு நீச மொழியான இந்தியும் நாச மொழியான சமஸ்கிருதமும் நம்மளை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய சூழலிலிருந்து நம்மளை விடுவித்த விடுதலை தியாகிகள், கண்ணுக்கு தெரியாத ஒப்பற்ற மாவீரர்களைத்தான் நம்ம நினைவுகூடுறதும். அதுக்கு நான் முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? நடிகர் விஜய்க்கு தான் சொல்லணும். எப்பயுமே வில்லன் மிக கடுமையாக இருக்கணும். எதிரி ரொம்ப கடுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வலிமையாளராக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறிடுவீங்க, இயல்பாகவே நீங்கள் வந்துடுவீங்க. ஏன் சிறுத்தைகளுக்கும் சிங்கத்திற்கும் உடல் நீங்கள் பார்க்குற உருவம் அப்படியே இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதோடைய எதிரி பயங்கரமாக அன்றாட உணவுக்கு அது ஓடணும். அது இப்போ நம்ம பசிக்குன்னு வச்சுக்கோங்களேன், போய் கடையில் போய் வெங்காயம், தக்காளி, அரிசி வாங்கி நம்ம சாப்பிட்றோம். சிங்கமும் புலியும் என்ன செய்யும்? ஒரு உயிரை எடுத்து தான் அது சாப்பிடணும். இயற்கை விதிகளுக்கு கட்டுப்பட்டது, சுழற்சி முறையில் அப்போ அது ஓடணும். மான் ஓடும், காட்டுப்பன்றி ஓடும், வரையாடுகள் ஓடும். அந்த ஓட்டத்தை மிஞ்சுகிற அளவுக்கு இது ஓடினா தான் அதுக்கு சோறு. எல்லாம் சிங்கமாக இருக்கும், புலியாக இருக்கலாம், அவ்வளோதெல்லாம் சீக்கிரம் அது நடக்காது, காரியம் கிடையாது. இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இருக்கணும். எப்பயுமே பாருங்கள், சைவத்தை திங்கிற தின்னு கொளுத்து போயிருப்பான் பாருங்கள் உடல் வகைகளில். நான் தயிர் சோறு தான் சாப்பிடுன்னு பாருங்களேன், ஒரு டன்னுக்கு இருப்பான். அவன் உடல் வலிமையான வேலையை செய்ய முடியாதவன். யானை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சைவ பிராணி, இலைதலைகளைத்தான் சாப்பிடும், வகதொகை இல்லாமல் உடம்பு வச்சுருக்கோம். மாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் சைவமோ அதெல்லாம் தின்னு கொளுத்து போய் இத்தந்தண்டியில் உட்காந்துருக்கோம். எதெல்லாம் அசைவமோ அது எல்லாமே ஒல்லியாக தான் இருக்கும். ஏன்னா அது இயங்கி ஓடுறதுக்கு மாதிரி இருக்கும். மற்றவர்கள் பார்வைக்கு அது வில்லனாக தெரியும். அப்படித்தான் இந்த பராசக்தி படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர்கள் தமிழர்களுக்கு எதிரான தான் தின்று கொளுத்து போய் அதிகார நுகர்வை விடுதலைக்கு பிறகு தக்க வைத்து கொள்வதற்காக காட்டி கொடுத்த அத்தனை பேருமே தலைவனாக மாறிட்டான். அதான் ரொம்ப முக்கியமானது. நான் பராசக்தியில் எல்லோரும் சொல்வதைப் போல் அந்த விளம்பரத்தை நான் சொல்லவில்லை, சொல்ல முயற்சிக்கவும் மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா செய்தியும் தெரியுங்கிறது உண்மை. ஆனால் இந்த படத்தில் மிகவும் முக்கியமாக நான் ஏன் விஜய்க்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயோட படம் ஜனநாயகன் போட்டியில் இந்த இடத்துல வராமல் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு படம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இந்த படத்துக்கு இவ்வளவு ஒரு ஹைப்பு, எதிர்பார்ப்பு வாரதுக்கு காரணம் ஜனநாயகன் என்கின்ற
ஒரு குப்பை படத்துக்கு தடை அப்படிங்கிறது. இந்த ஜனநாயகன் இன்னொரு தெலுங்கு படத்தோட காப்பிரைட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். டப்பிங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டப்பிங் மீன்ஸ் கருத்தை வாங்கினதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடந்த ஆண்டு அந்த படத்துக்கு தான் தேசிய விருது கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சுக்கணும். நம்ம அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது யார் நடித்த படம்? ரயிலை அப்படியே கையில் ஓடுற ரயிலை அப்படியே தடுத்து நிறுத்தி அப்படி மல்லாக்க போடுறவன் அவன் நடித்த படம். அந்த படத்தில் என்ன கருத்து இருந்திருக்கும், என்ன கதை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. விஜய் படத்தில் அதில் என்னத்தை பேசியிருப்பான்னு சொல்லி அது தடை இருக்கக்கூடியங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். இந்திய தேசியத்தை, இந்தி ஆதிக்கத்தை, அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சரை, ஒன்றியத்தில் இருந்த பிரதமரை கேள்வி கேட்ட அதே பராசக்தி படம் சொன்ன நாள் சொன்ன தேதிக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ இவங்க யாரை ஏமாத்துறாங்கங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய நுண் அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வைக்கிறோம். தமிழர்களை மாயையிலையும் மயக்கத்திலையும் அவர்களை அப்படியே வைத்திருக்க வேண்டும், அவர்கள் மொழிக்கோ இனத்திற்கோ உணர்வை பெறவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி காட்சி பொருள்கள்லாம் தலைவர்களாக உருவாக்குவார்கள்ங்கிறது இருக்கு. நான் ஒரு வேண்டுகோள் இந்த தமிழர் திருநாள் வைக்கிறேன் தோழர்களே. இந்த நாளில் நான் ஒன்று வைக்கிறேன் கேளுங்க. அரசியல் தெரியாதவர்கள், அரசியல் புரியாதவர்கள், அரசியலை விரும்பாதவர்கள், நீங்கள் சினிமாவைத்தான் பார்க்கக்கூடிய ஆள்களாக இருந்தால் கூட நான் எந்த படத்திற்கும் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. சிவகார்த்திகேயனெல்லாம் நான் ஒருபோதும் மதிப்பது கிடையாது. இந்த பராசக்தியை போய் பாருங்கள். ஏதோ உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்குள் உருவாகும். நம் தமிழ்நாட்டில், நாம் இருக்கும் இந்த நாட்டில் விடுதலைக்கு பிறகு என்ன நடக்கிறது, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா, நடக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கனவுல நினச்சி பார்க்க முடியாத காட்சியில் 1% கூட இந்த படத்தில் கிடையாது. ஏன்னா இந்த வரலாற்று சம்பவங்கள் முழுசாக ஒரு படமாக எடுக்க முடியாது. ஒரு ஆள் மட்டும் தனிப்பட்ட முறையில் போராடினது கிடையாது. 1930 காலகட்டங்களிலிருந்து வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே இந்தி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம், அதுக்கு பின்னாடி யார் இருந்திருப்பா அப்படிங்கிற முழு செய்திகள், ரொம்ப முக்கியமான செய்திகள். அது நம்ம ஒன்றும் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுற காலத்தில் இல்லை. வெள்ளைக்காரை நம்மளை இந்தியை திணிக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கணுன்றவர்களே, 30 காலகட்டம் 35 காலகட்டங்கள் வெள்ளைக்காரை இந்தியை திணிக்கலை. அப்போ இந்த நாட்டை எவன் ஆண்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கேள்வி அது உள்ளே இருக்குது. வருகிற ஜனவரி 25ஆம் தேதி வீரவணக்க நாள் கூட்டத்தில் தர்மபுரியில் உரையாற்றும் வாய்ப்பை பெற்றவன் என்கின்ற முறையில் எனக்கு முழு தகுதி தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் பேச போகிறேன். விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு எது விடுதலை அப்படின்னு தான் விடுதலை. உன் மொழி விடுதலை அடைய வேண்டும், உன் இனம் விடுதலை அடைய வேண்டும், அப்போத்தான் நீங்கள் விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கண்டென்ட். யாராவது ஒருவனை இழுத்து கொண்டு வந்து அவனை நடு ரோட்டில் அவனை எப்படி சித்திரவதைப்படுத்தி நீங்கள் கொள்கிறீர்களோ அதன் மூலமாக மற்றவர்களுக்கு, ஆயிரக்கணக்கானவர்களுக்கு, லட்சக்கணக்கானவர்களுக்கு எப்படி உயிர் பயம் வரக்கூடிய காட்சி வருமோ அப்படித்தான் வெள்ளைக்காரன் நம்ம ஆட்சியை ஆண்டா. அந்த பயத்தில் தான் வச்சுருந்தாங்கிறத ஆளு தான் மாறியிருப்பான். ஆனால் அன்றும் கொண்டவன் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவர்கள்தான். நாம் விடுதலை பிறகும், விடுதலை பெற்ற பிறகும் நம்மளை மிரட்டி ஒரு மொழியவே மாற்ற துணிஞ்சது ஒரு அப்பளுக்கு இல்லாமல் பராசக்தி படத்தில் காட்டியிருக்கிறார்கள். உங்களை கேள்விக்கணை கண்டிப்பாக கேட்கும். எல்லாரும் அப்படி நடிச்சிருந்தாங்க, இப்படி நடிச்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். அந்த பராசக்திங்கிற டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில் இந்த படத்துக்கு 100% பொருந்தும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நானும் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறேன். வரலாறு நாளிதழ்கள் செய்திகள் எல்லாத்தையும் கூர்மையாக கவனிக்கிறவங்களுக்கு இது ஒரு புது செய்தி இருக்காது. ஆனால் 199 பேருக்கு தெரியாத விஷயம், நம்ம ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், அவர் உண்மையான பேர் என்ன தெரியுமா? பேச்சிமுத்து. இதை நம்ம சொல்ல, சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. கலைஞர் 100ஆண்டு விழாவில் அவர் பேசினதை தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் அப்பா கலைஞரோட வெறியன் பராசக்தி படத்தை பார்த்து ரசித்து 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 என்னுடைய பெயரான பேச்சிமுத்துவை எடுத்து விட்டுட்டு அந்த படத்தில் இருக்கக்கூடிய நாயகன் பெயர் இருக்கு இல்லையா, பன்னீர்செல்வம், நாகமேன் பெயர் வைக்கணும்னு சொன்னாப்புல,
அப்படி நீ என்னையா பேர் வைக்கிற, என் மகனுக்கு நான் பேர் வைக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு பன்னீர்செல்வம்னு பேர் வச்சவர் தான் தமிழ்நாட்டை ஆண்டாங்கிறது தான் வரலாறு. ஒரு பெயருக்கு பின்னால் உண்மையான ஒரு உறுதி நிலைப்பாட்டிற்கு பின்னால் பெயர்களை வைப்பவர்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு பெயரில் என்னையா பெரிய இது இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. தட்சிணாமூர்த்தி தான் கருணாநிதி. அந்த கருணாநிதி அப்புறம் கலைஞராக மாறுறார். இப்போ எனக்கு இயல்பில் என் பெயர் மதியழகன்னா இந்த மொழிப்போர் திராவிட மாணவர் மன்றத்தை வழிநடத்திய முதலில் துவக்கிய அந்த மதியழகன் தான் இந்த மதியழகன் பெயர். அந்த மதியழகன் நான் கிடையாது, அவருடைய பெயர் தான் என்னுடைய பெயர். ஒரு பெயர் என்ன செய்யும்? எங்கள் வீட்டில் அத்தனை பேருக்கும் பக்தி தான் பேர், கடவுள் பெயர்கள் தான் அத்தனை பேருக்கு. என் பேர் மட்டும்தான் மதியழகன். ஆகவே இயற்கையிலேயே எனக்கு என்னவோ தெரியாது, மாணவ பருவத்திலேயே நான் திராவிட இயக்கத்தின்பால் மட்டுமல்ல முழுமையான பகுத்தறிவாகவும் சுயமரியாதைக்காரனாகவும் இருக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. பராசக்தி படத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய மகனின் பெயரை பேச்சி முத்துவை பன்னீர்செல்வமாக ஆக்கியவன் அந்த நிலையில் வந்து பாருங்களேன். பன்னீர்செல்வம் நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகிட்டார். ஒரு தடவை இல்லை, 3 முறை ஆகிட்டார். இதெல்லாம் யார்? கலைஞரை அன்னக்காவடி குன்னக்காவடி எடுக்கணும். எம்ஜிஆர் கோடிக்கணக்கான மக்கள் திரளை தன்னிடம் வைத்திருந்து தான் அவர் முதலமைச்சரானார், ஜெயலலிதா உள்ளிட்டார். ஆனால் பன்னீர்செல்வம் ஆகையினால் தான் அந்த நன்றியை மறக்காமல் மாற்றுக் கட்சியில் எம்ஜிஆர் உருவாக்கிய திராவிட இயக்கத்தின் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து அவர் முதலமைச்சராக ஆனால் கூட அந்த பன்னீர்செல்வத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் இந்த பராசக்தி என்கிறது தான். இதன் மூலமாக மாகாளி பராசக்தி கடைக்கண் பார்வை பார்த்தால் ஆகா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சின்னு சொல்லி பாரதி எழுதியிருப்பான் ஒரு வார்த்தை ரஷ்ய புரட்சிக்கு. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்தையும் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்குள் 1000 கேள்விகளை உருவாக்கும். உங்கள் மனச்சாட்சியை தட்டி எழுப்பும், கேள்வி கேட்கும். நாம் பேசுகின்ற மொழிக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்கிறதா என்கிறது நிலைமை உருவாக்கும் உங்களை. அப்பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், ஆம், நாம் தமிழர்களாக பிறந்ததற்கு பெருமைப்படுகிறோம் என்று சொல்லுவார்கள். இந்த செய்தியினை தமிழர் திருநாள் அன்று பதிவு செய்வதற்கு நான் மிகவும் வாழ்த்து பெற்றவனாக தான் உங்களிடம் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே. அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏன் இந்த செய்தி என்னைக்கு சொல்கிறேன்னா, நல்ல நாள், எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாள். யாரையும் திட்ட வேண்டாம், எந்த அரசியலிலும் எவரையும் பழித்தும் பேச வேண்டாம் என்பதற்காக அறச்சொல் இல்லாமல் வாழ்த்து செய்தியோடு நான் பேச விரும்பிதான் இந்த செய்தியை பேசுகிறேன் தோழர்களே. மீண்டும் வாழ்த்துக்கள் தோழர்களே. நன்றி, வணக்கம்.